ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே வந்தது அடுத்த நாள். ஸோ நாங்கள் முன்னாடி நாள் நாங்கள் வந்து போய் சிக்கன் அதெல்லாம் வாங்குறதுக்காக லாலா போட் போயிருந்தோம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட டிஎம்மில் நிறைய பேர் எனக்கு தனியாக மெசேஜில் நீங்கள் எங்கெங்கே சிக்கன் வாங்குறீங்க, உங்கள் சிக்கன் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நாங்கள் யூஸ்வலாக எப்படி சிக்கன் வாங்குவோம், எங்கே வாங்குவோன்றதை நாங்கள் இந்த விலாக்லேயே உங்களுக்கு காட்டிடுறோம். இது எந்த மாலுன்னு பார்த்தீங்கன்னா லாலா போட், அதாவது ஹங்துவா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, 3 ரயில், அங்கே இருக்கிற லாலா போட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மால் பேர். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரீசெண்டாக தான் ஒரு 1 இயர் 2 இயர்க்கு முன்னாடி தான் வந்தது. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து அதுக்கு நடுவுலையே துவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குட்டியாக அந்த மாலுக்கு முன்னாடியும் ஒரு செமையாக கட்டியிருக்காங்க. மேலே அந்த இடத்துல நம்ம உட்காந்து சாப்பிடும்போது அந்த மோனோ ரயிலெலாம் போகிறதுக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் போனதே இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். கீழே நிறைய சாப்பிட்ற கடை இருக்குது. அதில் ஒரு கடை தான் இந்த டூக்கி. இங்கே நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கோம். இங்கே வந்து மட்டன் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் சாப்பிட்டதே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அந்த ஒரு ஐட்டம் அந்த கடையில் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உள்ளே போனால் நிறைய மைலோ ஸ்டேஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. மைலோ பார்த்தோன்னே எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராபெரி மைலோ, அப்புறம் ஒரு நார்மல் ஒரிஜினல் மைலோ ஒன்று வாங்கினோம். பாப்பா வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா, நாங்கள் வந்து நார்மல். நல்லாக்கா சூப்பராக இருக்குது. கூட டேஸ்ட் பார்ப்போம். நல்லாக்கா எல்லாரும் சொல்கிறாங்களே இந்த கண்ணு பார்த்து தான் வாங்கணும்னு. ஏன் நம்ம இங்கே வாங்க மாட்டோம்னா, இங்கே பாருங்கள், இந்த கண்ணு கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கா. ஸோ இது கொஞ்சம் ஃப்ரெஷ் மீன். இது பாருங்கள் இவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பழைய மீன், ரொம்ப பழைய மீன். ஸோ இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இங்கே வாங்க மாட்டோம். எவ்வளோ ரெட்டாக இருக்குது. இங்கே லேம்ப் மட்டும் தாங்க கிடைக்கும், ஆஸ்திரேலியா லேம்ப் கிடைக்கும். ஸோ மட்டன்லாம் இங்கே கிடைக்காது. இந்த சிக்கன் தான் நான் சொன்னேன், இந்த சிக்கன் தான் நாங்கள் எப்போயுமே வாங்குவோம். இது பேர் அக்கினோ பைனாப்பிள் சிக்கன். இதிலே வந்து கார்னும் இருக்குது. பட் கார்ன் விட பைனாப்பிள் ஃபெட் சிக்கன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், ஜூஸியாக இருக்கும். நாங்கள் ஏன் வந்து ஜெயா க்ரோசரில் வாங்குகிறோன்றதையும் நான் சொல்லிடுறேன். நான் வந்து இங்கே ஏன்டா இவ்வளோ தூரம் போய் வாங்குகிறோமே, சரி பக்கத்துலேயே இந்த இது கிடைக்குதா, நிறைய கடையில் ட்ரை பண்ணிட்டோம். நிறைய கடையில் ட்ரை பண்ணி பார்த்துமே எங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு, அந்த சமைக்கும் போது அந்த ஒரு ஸ்மெல் அதெல்லாம் பிடிக்கல. சரி ஓகே, பக்கத்தில் இருக்கிற ஜெயா க்ரோசர் பார்க்கலான்னா, பக்கத்து ஜெயா க்ரோசர் நாங்கள் நேரில் போயும் பார்த்துருக்கோம். அப்புறம் சில சமயம் ஆன்லைன் ஆர்டரும் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காதுங்க, ரொம்ப பழசு தான் கொடுப்பாங்க. பட் இங்கே லாலா போட்டில் மட்டும் ஏன்னு தெரில, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்குரிய அந்த டேட்டுமே அந்த 2 நாள் 3 நாள் தான் போட்டிருப்பாங்க எக்ஸ்பைரி டேட்டு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஜெயா க்ரோசர் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக லாலா போட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பேக்கிங்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பேன் கேக்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த அந்த பேன் கேக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளார் சொல்கிறேன், இந்த நான் காட்டுறேன்ல இதுதான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெயா க்ரோசர் லாலா போட் மறந்துடாதீங்க. அண்டு ஃபிஷ்ஷு மட்டும் அங்கே வாங்காதீங்க. ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் நான் சொன்னேன் தெரியுமா நிறைய விலாக்ஸில் பிஜியில் வாங்குவேன்னு, அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். மேடம் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாய் மக்களே. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே. இப்போ போலங்க எங்கள் அம்மா அப்பா ஃபோன் பண்ணி அவங்க பாட்டு பாடுவாங்க பர்த்டேக்கு. எனக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி பாட்டு பாடுவாங்க, அப்புறம் ப்ரேயர் பண்ணுவாங்க. அதெல்லாம் சைடில் நடந்துகிட்டு இருந்துச்சு. மார்னிங் டிஃபனுக்கு அப்படியே நான் நேற்று நைட்டே வந்து என்ன பண்ணிட்டேன்னா, மாவு ஊற வச்சு ஆட்டிட்டேங்க. அதாவது இட்லி மாவுக்கு தனியாக, அப்புறம் வந்து பணியார மாவுக்கு ஆட்டி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் வடைக்கு போட்டு வடையும் ஆட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஸோ இன்றைக்கி அவருக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் லீவ் போட்டேன் ஆஃபீஸ்க்கு. ஸோ அதனால் காலையில் ஏதாவது ஸ்பெஷலாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்னால் யூஸ்வலாக எங்கள் வீட்டில் வந்து இப்போ ஏதாவது ஒரு விசேஷம்னு வச்சுக்கோங்களேன், பர்த்டேயோ இல்லைன்னா ஏதாவது கிறிஸ்மஸோ அந்த மாதிரிலாம் ஸ்பெஷல்னால் நாங்கள் என்ன யூஸ்வலாகவே செய்வோம்னா இந்த மாதிரி, அது பேர் என்னப்பா, சிக்கன் மட்டன் இட்லி, இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கும். பட் சிக்கன் மட்டன் நான் வாங்கியிருக்கேன், இவங்க சாப்பிடுவாங்க. பட் இவங்களுக்கு வந்து வெஜிடேரியனும் ரொம்ப பிடிக்கும். என் மாமியார் வந்து நல்லா செய்வாங்க வெஜிடேரியனு. அதனால சரி ஓகே அவருக்கு பிடிச்ச மாதிரியே அவர் பர்த்டேக்கு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண யோசிச்சேன்னா,
ஒரு வெஜிடேரியன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அவருக்கு இன்னும் தெரியாது நான் என்னென்ன செஞ்சு வச்சிருக்கேன். எங்க சொல்லுங்க பாப்போம் என்ன செஞ்சிருக்கேன். இட்லி, சாம்பார், வடை, மேபி பொங்கல், வேற என்ன, கேசரியெல்லாம் நான் இனிமேல் தான் செய்யணும். நான் என்ன செஞ்சுருக்கேன்னா சாம்பார் வச்சுட்டேங்க. சாம்பார் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இவர் எதிர்பார்க்காத ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். குலாப் ஜாம் இன்னும் செய்யலை. குலாப் ஜாம் எனக்கு செய்யலான்னு தான் எடுத்தேன். ஆனால் வந்து எனக்கு டைமே இல்லை. மேடம் வெரி பிஸி. ஸோ அதனால இட்லி வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே வாங்க என்ன செஞ்சுருக்கேன் காட்டுறேன். இங்கே வடைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சூடாக வடை போட போகிறேன். ஓகேவா? அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஓகேவா? தேங்காய் சட்னி. இது வந்து பூண்டு கார சட்னி. அப்புறம் வந்து இது வந்து சூப்பரான ஒரு வெண்பொங்கல். இது என்னன்னு சொல்லுங்க. என்ன செஞ்சிட்ருக்கேன்? இனிப்பு பணியாரம். பணியாரக்கல் வாங்கியிருக்கேன் புதுசாக. அது அவருக்கு தெரியாது. அவருக்கு அதுதான் வந்து பர்த்டேன்றதுனால நான் 2 நாள் முன்னாடி தான் வாங்கினேன். ஸோ பணியாரக்கல்லில் இனிப்பு பணியாரம் நெய் போட்டு சுட்ட தரேன். கேசரியா இருக்கிறதே போதும். இதுவே அதிகம் நான் சாப்பிட முடியாது. ஏன்னா கேசரி நான் மதியானத்துக்கு வந்து பாயாசம் எடுத்து வச்சுருக்கேன். பாயாசம் செஞ்சு தரேன் உனக்கு. அதுக்கப்புறம் கேசரியும் செய்யலாம் தான் எடுத்து வச்சேன். நான் வந்து இந்த நிறைய ரீல்ஸ்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, ஹஸ்பண்டுக்கு வந்து 35 வெரைட்டி செஞ்சு வைப்பாங்கன்னு. இவர் பர்த்டே நம்பர் கணக்காக நம்ம செய்யலாம்லாம் நான் நினச்சி எழுதிலாம் வச்சேன். அப்புறம் இவங்க சொன்னாங்க எதுக்கு எல்லாரும் மாதிரி அதெல்லாம் வேணாம், இதுக்காகலாம் வந்து நீ இவ்வளோதெல்லாம் வந்து செய்யாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. அப்புறம் நான் யோசிச்சேன், ஆமாம் அப்புறம் அவ்வளோ செஞ்சால் கூட இப்போ இவங்க வந்து அவ்வளோ சாப்பிட்ற ஆள் கிடையாது. இல்லை லாஜிக்காக பார்த்தா எல்லாம் ஒரு இதில் 35 டிஷ்ஷு செஞ்சாங்கன்னா 35 டிஷ்ஷில் டேஸ்ட்டு தான் பார்க்க முடியும். கரெக்டாக நல்லா சாப்பிட முடியாது. அது 2 டிஷ்ஷு செஞ்சாலுமே நல்லா சாப்பிட்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிடலாம். இவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். அவங்ககிட்டே திரும்பவும் நான் கேட்டுக்கிட்டேன் அவங்களுக்கு என்ன பிடிக்கும். அவங்களுக்கு வந்து இந்த கோலா உன்னோட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் மட்டன் கோலா கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன். அவங்களுக்கு கேட்ட மாதிரி பிரியாணி செஞ்சு தந்துடுவேன். சிக்கனில் என்ன வெரைட்டி அவங்களுக்கு பிடிக்குதோ மதியானம் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக வந்து அவங்களோட ஸ்பெஷல் டேனால அவங்களுக்கு பிடிச்சதே செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ வந்து இன்னைக்கு வந்து மினி டிஃபன் தான் என்னோட மெனு மார்னிங். என்ன தெரியுமா, செட்டிநாடு இட்லின்னு சொல்லுவாங்க. கேரட்டை மேலே வச்சுருக்கேன். ஒன்றும் கிடையாது, அந்த இட்லி மேலே ஒரு கேரட் வச்சா செட்டிநாடு இட்லி. ஆமாம், பார்த்தீங்களா இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதாவது கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு பிளேட் இட்லி 35 ரூபா இருக்கும். அதே ஒரு கேரட் வச்சிங்கன்னா 50 ரூபா ஆயிரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன்னா வடை போட போகிறேன். செம்மையாக வடை போட்டு, ஒரு மேடம் வந்து இன்னைக்கு லீவு ஸ்கூலுக்கு. அதுவுமே ஏன்னா நேற்று உட்காந்து வளன்னு அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தது. தூங்குடி தூங்குடி தூங்குடின்னு சொன்னால் தூங்கலை, காலையில் எந்திரிக்கலை. அதனால லீவு. உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஜோரியா ஒன்னதான் எடுத்துட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு இது. அது பேர் என்ன? பணியாரம். பணியாரம். ஆமா பணியாரம். சரி அப்படியே சொல்லுங்க, இது என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. இட்லி, பொங்கல், சட்னி, குழம்பு, வடை, அதுக்கப்புறம் அந்த இது பணியாரம். பணியாரம். நீ மதுரையில் பணியாரம் சாப்பிட்ருக்குல்ல, ஸ்வீட் பணியாரமா தான். ஸோ மத்தியானத்துக்கு மட்டன் சுக்கா நான் வந்து வேக போட்டுட்டு அப்படியே வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே சைமல்டேனியஸாக வந்து சிக்கன் பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மோஸ்ட்லி முடிச்சிட்டேன். ஸோ இன்னொருத்தவங்களுக்கும் நாங்கள் கொடுத்து விட வேண்டியது இருந்தது. அதனால் அவங்களுக்கும் சேர்த்து தான் செஞ்சேன். என்னடா இவ்வளோத்தையும் இவங்களே சாப்பிட்றாங்களான்னு நினச்சிடாதீங்க. ஸோ 1 kg கிட்ட நான் செஞ்சுருப்பேன். 1 kg சிக்கன் போட்டு 1 kg ரைஸ் போட்டு செஞ்சுட்டு அவங்களுக்கும் நாங்கள் வந்து அனுப்பிச்சி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன், என் ஹஸ்பண்டுக்கு வந்து மட்டன் சுக்காவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்தேன்.
கோலா உருண்டை பண்ணி வைக்கலான்னு நினச்சேன். பட் அவர் ரொம்ப ஓவராக அதிகமாக ஆயிடுச்சுன்னு அவரும் ஃபீல் பண்ணார். ஏன்னா மார்னிங்கே நாங்கள் ஹெவியாக சாப்பிட்டுட்டோமா. ஸோ அதனால் வேணாம், அடுத்த நாள் நம்ம அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஆனால் அதெல்லாம் மசாலாம் பரட்டி தான் வச்சுருந்தேன். எனக்கு வந்து பிரெயின் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கும் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு வழியாக நம்ம சமைச்சு முடிச்சாச்சுங்க. என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து டீட்டெயில் ரெசிபி எடுக்கலை, ஏன்னா அவசர அவசரமாக செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா மார்னிங்கே நிறைய செஞ்சனால நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன சமைச்சோன்னு. ஸோ இப்போ அடுத்து என்னென்னன்றதை நான் காட்டுறேன் வாங்க. ஸோ இது வந்து பிரியாணி. ஸோ சிக்கன் பிரியாணி நல்லா வந்து சீரக சம்பாவில் நல்லா லெக் பீஸ்லாம் போட்டு செஞ்சாச்சு. அடுத்து தயிர் பச்சடி. அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் வந்து பெரட்டல், அதாவது நல்லா மிளகு வறுவல், மிளகுலாம் நிறைய போட்டு மிளகு வறுவல் மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் வந்து மட்டன் சுக்கா, அதாவது மதுரை ஸ்டைல் சின்ன வெங்காயம்லாம் போட்டு மதுரை ஸ்டைலில் நம்ம மட்டன் சுக்கா செஞ்சுருக்கோம். பிரெயின்லாம் இருக்குது, பிரெயின் அண்ட் உருண்டைக்கறி அது நாளைக்கு வச்சுக்கலான்னு ஆச்சு. இது சாம்பார் காலில் வச்சது. ஸோ இதுதான் நம்ம மெனு. ஸோ இப்போ வந்து பர்த்டே பேபிக்கு ஃபஸ்ட்டு வச்சிடலாம், ஏன்னா அவர் தான் ஸ்பெஷல் இன்றைக்கி. ஸோ அவருக்காக அவரோட ஃபேவரட் பீஸான லெக் பீஸ் போட்டு, லெக் பீஸ் தானேப்பா உங்களுக்கு பிடிக்கும்? இந்த பிரியாணி ரொம்ப குட்டாக இருக்க மாதிரி இருக்குது. உனக்கு எதுக்கு? உனக்கு பிரியாணி கிடையாது, இன்றைக்கி டேடி தான் ஸ்பெஷல். நீ எதுக்கு இங்கே வந்து நிற்கிற? எனக்கு பிரியாணி வேணும். நான் வந்து 1 hour வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பிரியாணிக்கு. எனக்கு ஷேர் பண்ண மாட்டேன். இன்றைக்கி மேடமும் ஸ்கூலுக்கு டிமிக்கி அடிச்சிருச்சு. அதனால் பிரியாணி சாப்பிட்றதுக்காக ரொம்ப நேரமாக வந்து கேட்டே இருந்தா. நான் வந்து என்ன பண்ணேன், லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி சமைச்சு முடிக்க. ஆமாம், கேட்டேன் நான். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து கிரேவி ரொம்ப பிடிக்கும். கிரேவி வச்சு தான் நல்லா சாப்பிடுவாங்க. என்னப்பா கரெக்டாக? சம்டைம்ஸ் பிரியாணி பண்ணோன்னா சுக்கா மட்டன் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த மெனு. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் சாயந்தரம் கேக் கட் பண்ணுறதுக்காக வெளியே போகிறோம். அதையும் நான் அந்த விலாகில் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லாம் அலப்பறை பண்ணிட்டு வெளியே போய் கேக் கட் பண்ணிட்டு வந்துடலாம், ஓகேவா? ஐ திங்க் இட்ஸ் இன் கேஎல் சென்டர் சொல்லுடுவா சாக்லேட். அங்கே ஏதோ ஒரு தெரில, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம கட் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி, நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறமேட்டுக்கு நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். நாங்கள் போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச அந்த சாக்லேட் க்ரீப் வந்து சலுடுவா சாக்லேட்டில் போயிட்டு கேக் சைஸில் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஹாப்பி பர்த்டே தேவா, ஹாப்பி பர்த்டே டு யூ, மே தி குட் காட் bless you, மே தி குட் காட். என்னோட ஃபேவரட்டான ஒரு டெசர்ட்டு. ஸோ ஃபேவரட் டெசர்ட்டை நம்ம வந்து முடிச்சிடலாம். How was your birthday? That's nice, pa. Thank you so much, Marvin Pulanda. Gloria, for the love and support. I'm so grateful for you guys. Oh, thank you. இனிதே நாங்கள் பர்த்டேவை எண்ட் பண்ணிட்டோம். Bye. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி கட் பண்ணி இங்கே கேண்டில் போட்டாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ நல்லபடியாக மார்னிங் டிஃபனும் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சும் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சலுடுவா சாக்லேட்டு போய் கேஎல்சிசியில் சாப்பிட்டுட்டு கீழே ஃபவுண்டைன் ஷோ இருந்தது, அதையும் நாங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அந்த டேவை நல்லபடியாக எண்ட் பண்ணிட்டோம். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு நிறைய பேர் வாழ்த்து பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, நிறைய பேர் ப்ரேயர் பண்ணாங்க ஃபோன் பண்ணி, அப்புறம் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வாழ்த்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விலாகாக தான் இருக்கும். நிறைய பேர் என்னோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி நான் மலேசியா வந்தேன் ஜாபுக்கு அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின என்னோட சைட் ஆஃப் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்த விலாகில் வரும். டாட்டா பாய்.